ஐயா வழி பக்தர்கள் மீது இப்படியா நடப்பது? அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ. முதல்வர் தலையில் இறங்கிய இடி. ஐயா வைகுண்டரின் 193வது அவதார பெருவிழா இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கோட்டூர் ரோட்டில் சொக்கலிங்க சுவாமி கோவில் அமைந்திருக்கிறது. அதில் ஐயா வைகுண்டர் கோவிலும் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கான வழிபாடும் நடைபெற்று வருகிறது. இங்கு வழிபாடு நடத்துவதில் இரு தரப்பினரிடையே பிரச்சனை இருந்து வரும் சூழலில் நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளையும் கொடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சொக்கலிங்க சுவாமி திருக்கோயில் பக்தர்கள் சிவராத்திரி விழாவை வழிபட்டு சென்றனர். இந்த நிலையில் இன்று அவதார திருநாளை முன்னிட்டு உள்ளே சமைத்து அன்னதானம் வழங்க அனுமதி வழங்க வேண்டும் என வைகுண்டர் பக்தர்கள் கோரியிருந்தனர். பாளையங்கோட்டையில் ஐயா வைகுண்டபதியில் இன்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க இருந்த நிலையில் அதை தடுத்து நிறுத்தியது காவல்துறை. இதில் காவல்துறையினர் நடந்து கொண்ட விதம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த நிலையில் ஐயா வைகுண்டரின் சப்பர ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஊர்வலம் வந்த பக்தர்கள் திடீரென சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் பக்தர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த நிலையில் அண்ணாமலை தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் கூறியுள்ளதாவது: உலகெங்கிலும் இருக்கும் ஐயா வைகுண்டர் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் ஐயா வைகுண்டரின் அவதார விழாவுக்கு திமுக அரசு பல்வேறு கெடுபிடிகள் விதித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்திருக்கிறார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஐயா வைகுண்டபதிக்குள் நுழைந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதை தடுத்து சமையல் பாத்திரங்களை எடுத்துச் சென்றிருக்கிறது காவல்துறை. இதனால் ஐயா வைகுண்டரின் பக்தர்கள் மனம் புண்பட்டிருக்கிறார்கள். ஆன்மீக பூமியான தமிழகத்தில் தொடர்ந்து பக்தர்களுக்கு இடையூறு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறது திமுக அரசு. போலி மதச்சார்பின்மை பேசி தமிழகத்தின் ஆன்மீக நம்பிக்கைகளை இது போன்ற அடாவடித்தனமான நடவடிக்கைகளால் சிதைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். திமுக அரசின் இந்த அராஜக போக்கினை வன்மையாக கண்டிக்கிறோம். ஐயா வைகுண்டரின் அவதார தினமான இன்று பக்தர்கள் மனதை புண்படுத்தியதற்கு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்பதோடு இந்த முறைகேடான நடவடிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீதும் இதன் பின்னணியில் உள்ளவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.